இலக்கிய வட்டம் விஷ்ணுபுரம் விருது விழா 2013 இனிதே துவங்குகிறது. இறைவணக்க பாடலை பாட செல்வி வானதி ஸ்ரீ, செல்வி வித்யாலட்சுமி இருவரையும் அன்போடு அழைக்கிறேன். விரிசடை மீதிலோர் கங்கையும் ஆட ஆடுகின்றானடி தில்லையிலே. உலகினும் மாபெரும் மேடை செய்தான், உலகினும் மாபெரும் மேடை செய்தான், அதில் உயிர்களை எல்லாம் ஆட வைத்தான். அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே, அசைந்திடும் மரம் செடி கொடிகளிலே அந்த அம்பலத்தரசன் ஆடுகின்றான், அம்பலத்தரசன் ஆடுகின்றான், ஆடுகின்றான் அடி தில்லையிலே. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில், அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் ஆடியாட்டம் முடிவதில்லை, ஆடியாட்டம் முடிவதில்லை. ஆடுகின்றான் அடி தில்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. திங்களும் ஆட சூலமும் ஆட விரிசடை மீதிலோர் கங்கையும் ஆட ஆடுகின்றான் அடி தில்லையிலே. நன்றி. உபயப்புற வழங்க விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் அமைப்பாளர்களில் ஒருவரான திரு கே.வி. அரங்கசாமி அவர்களை அழைக்கிறேன். விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் 2013 ஆண்டிற்கான விருது வழங்கும் விழாவிற்கு எங்கள் அமைப்பின் சார்பில் எங்கள் அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். விஷ்ணுபுரம் அமைப்பின் 4வது விருதினை பெற்று எங்களை கௌரவிக்க வந்திருக்கும் இலங்கையின் மூத்த தமிழ் எழுத்தாளர் திரு தெளிவத்தை ஜோசப் அவர்களையும் அவரது மனைவி திருமதி பிலோமினா ஜோசப் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். விருதினை வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் ஞானபீடம் விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் திரு இந்திரா பார்த்தசாரதி அவர்களை வரவேற்கிறோம். தெளிவத்தை ஜோசப் அவர்களின் குடை நிழல் நாவலை வெளியிட்டு வாழ்த்தி சிறப்பிக்க வந்திருக்கும் தாமதமாக வந்து கொண்டிருக்கும் இயக்குனர் திரு பாலா அவர்களை வரவேற்கிறோம். ஜோசப் அவர்களை வாழ்த்த வந்திருக்கும் எழுத்தாளர் திரு சுரேஷ்குமார இந்திரஜித் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மலையாள கவிஞரும் எழுத்தாளருமான திரு பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு அவர்களின் வருகை அவரது உடல்நிலை காரணமாக தடைப்பட்டது. அவரது கவிதையை பாட வந்திருக்கும் ஆவணப்பட இயக்குனர் எழுத்தாளர் திரு ரவி சுப்பிரமணியம் அவர்களை வரவேற்கிறோம். திரு ஜோசப் அவர்களை வாழ்த்தி பேச வந்திருக்கும் எங்கள் சக உறுப்பினரும் இறைவணக்க பாடலை பாடிய வானதி ஸ்ரீ வித்யாலட்சுமி ஆகியோரது தந்தையும் வாசகருமான திரு சுரேஷ் அவர்களை வரவேற்கிறோம். விஷ்ணுபுரம் அமைப்பு 2009 ஆண்டில் கோவையையும் ஜெயமோகனையும் மையமாக கொண்டு உலகெங்கும் உள்ள ஜெயமோகனின் வாசக நண்பர்களால் முன்னெடுக்கப்பட்ட இலக்கிய அமைப்பு. நட்பு ரீதியான சூழலும் பரஸ்பர மரியாதையுடன் கூடிய கருத்து பரிமாற்றத்தையும் சாத்தியப்படுத்தும் நோக்கில் இந்த அமைப்பு நண்பர்களால் உருவாக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தமிழ் இலக்கியத்திற்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து சிறந்த பங்களிப்பை செய்திருக்கும், ஆனால் அமைப்பு ரீதியாக அங்கீகாரம் கிடைக்கப்பெறாத தமிழின் பெரும் இலக்கிய படைப்பாளிகளை கௌரவிக்கும் நோக்கில் 2010 ஆண்டு இந்த விருது துவக்கப்பட்டது. விஷ்ணுபுரம் என்பது ஜெயமோகன் இந்திய தத்துவங்களை பின்புலமாக கொண்டு எழுதிய ஒரு நாவல். தலா 3 நாட்கள் வாசக நண்பர்கள் அனைவரும் கூடி விவாதிக்கும் நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக எங்கள் அமைப்பால் நடத்தப்படுகின்றது. 2010 ஆண்டில் 4 கூடுகைகள், 2011 ஆண்டில் 3, 2012 ஆண்டில் 3 கூடுகைகள், 2013 ஆண்டு இதுவரை 3 நடத்தப்பட்டன. இந்த கூடுகையில் சங்க இலக்கியம், கம்பராமாயணம், வில்லி பாரதம், இலியட், ஒடிசி, காளிதாசனின் ரகுவம்சம் முதலிய செவ்விலக்கியங்களையும், புதுமை பித்தன் தொடங்கி பெரும்பாலான நவீன எழுத்தாளர்களின் சிறுகதை மற்றும் நாவல்களையும், தேவதேவன், கலாப்பிரியா, யுவன் சந்திரசேகர், கல்பற்றா நாராயணன்,
இசை இளங்கோ உள்ளிட்ட கவிஞர்களின் படைப்புகளையும் விரிவாக விவாதித்திருக்கிறோம். கலாப்பிரியா படைப்புக்களம், நாஞ்சில் நாடனுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட போது பாராட்டு விழா நிகழ்ச்சி ஆகியவற்றை நடத்தினோம். விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் முதல் விஷ்ணுபுரம் விருது 2010ஆம் ஆண்டு 50 வருடங்களுக்கு மேல் தமிழில் இயங்கியவரும் மனித மனத்தின் இருண்மையை கலையாக்கிய திரு ஆ. மாதவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதையொட்டி அவரது படைப்புகளின் மீதான ஜெயமோகனின் விமர்சன நூலான கடைத்தெருவின் கலைஞன் நூல் வெளியிடப்பட்டது. 2011ஆம் ஆண்டிற்கான விருது கரிசல்மண்ணின் ஒடுக்கப்பட்டவர்களின் வாழ்வை தன் எழுத்துக்கள் மூலம் 40 வருடங்கள் பதிவு செய்த திரு பூமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதையொட்டி அவரது படைப்புகள் மீதான ஜெயமோகனின் விமர்சன நூலான பூக்கும் கருவேலம் வெளியிடப்பட்டது. 2012ஆம் ஆண்டிற்கான விருது நவீன கவிஞர்களில் அழகியல் ரசனை மிக்கவரும் சங்க தமிழ் மொழியின் தொடர்ச்சியாக இன்றும் இயங்குவருமான திரு தேவதேவன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவர் வந்திருக்கிறார், நன்றி. அதையொட்டி அவரது படைப்புகளின் மீதான ஜெயமோகனின் விமர்சன நூலான ஒளியிலானது தேவதேவன் படைப்புலகம் நூல் வெளியிடப்பட்டது. கடந்த 3 வருடங்களாக ரூபாய் 50,000 விருது தொகையும் கேடயமும் கொண்டதாக இருந்த இந்த விஷ்ணுபுரம் விருது ஐயா திரு கோவை ஞானி, திரு நாஞ்சில் நாடன் ஆகியோரின் அன்பான கட்டளையின் காரணமாகவும் எங்களது அமைப்பின் உறுப்பினர்களின் பொருளாதார வளர்ச்சியின் காரணமாகவும் ஜெயமோகனின் சொந்த வருவாயில் எங்களால் முடிந்த அளவு பங்கை வலியுறுத்தி பெற்றுக்கொள்ள இயன்றதாலும் இந்த ஆண்டு முதல் 1 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் விருது நிகழ்ச்சியொட்டி விருது பெறும் படைப்பாளிகளின் படைப்பு மீதான கூர்ந்த வாசிப்பும் படைப்பாளிகளின் மீதான பிரியமும் கொண்ட 100க்கும் மேற்பட்ட வாசக நண்பர்கள் ஒன்று கூடி படைப்பாளிகளுடன் 2 நாட்கள் கலந்துரையாடும்படி இந்த நிகழ்ச்சியொட்டி ஏற்பாடு செய்கிறோம். இந்த விருதின் பண மதிப்பை விட இந்த படைப்பாளி வாசகன் கலந்துரையாடலே படைப்பாளிக்கு செய்யப்படும் பெரும் மரியாதை என நாங்கள் நினைக்கிறோம். இந்த விருது ஆக்சுவலா படைப்பாளியின் மீதான வாசகர்களின் அன்பையும் ஆத்மார்த்தமாக காட்டும் விதமாக ஒரு அடையாளமாக தான் வழங்கப்படுகிறது. இத்தகைய ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கும் எங்கள் ஆசான் ஜெயமோகன் அவர்களுக்கும் செயல்படுவதில் தளராத ஊக்கமுடைய விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் எங்களது அன்பையும் நன்றியையும் கூறி வரவேற்கிறோம். திரு தெளிவத்தை ஜோசப் அவர்களின் மீன்கள் சிறுகதை தொகுதியை வெளியிட்ட நற்றினை பதிப்பத்தாரையும் குடை நிழல் நாவலை வெளியிட்ட எழுத்து பிரசுரத்தாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அவரது நாவல்கள் இந்தியாவில் கிடைப்பதுதான் முதல் முறை. புத்தகங்கள் அரங்குக்கு வெளியே வைக்கப்பட்டுள்ளன. இந்த விருது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பிரியத்துடனும் அன்புடன் வரவேற்று அமைகிறேன். நன்றி நண்பர்களே.